உங்கள் குடும்பத்தை பற்றின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாம அவிசுவாசிய கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அது வேற விஷயம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தெரியாம அது எப்படிங்க எனக்கு தெரியாம அவிசுவாசிய கல்யாணம் பண்ணோம். இப்போ இடைத்தரகர்கள் கொஞ்சம் பேர் இருக்கான், இவன் நம்மளை கவுத்துறான். அப்புறம் வந்த பிறகுதான் தெரியும் அதுக்குள்ள ஆவியும் இருக்காது அனலும் இருக்காது. அதை ஆண்டவருக்குள்ள நடத்துறதுக்குள்ள இவன் ஆவி போயிடும், இவன் ஆவியில செத்து போற நிலைமைக்கு போயிடுவான். அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் பல நேரங்களில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள தெரியணும், எனக்கும் ஒரே ஆவி உடையவர்கள். நான் எப்பவும் ஒரு விஷயத்தை ரொம்ப எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்வேன். ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாளை எடுத்தாருன்னு பைபிள் சொல்லலை. ஆதாமின் விழா எலும்புகளில் ஒன்றிலிருந்து, அந்த பர்டிகுலர் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன அர்த்தம்? ஆதாமுக்கு நிறைய விழா இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் ஒன்றை தான் எடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்குள்ள நிறைய பசங்க இருப்பாங்க, பொண்ணு இருக்கும். எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் எல்லா ஆவிக்குரிய பையனுக்கும் ஏற்றதல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஞானஸ்நானம் எடுத்திருக்கு, அபிஷேகம் பெற்றிருக்கு, அப்போ எல்லாமே ஓகே தான். இல்லை இல்லை இல்லை. நீங்க ஒரே வீட்டில் பிறந்திருந்தாலும் ராகேலும் லேயாலும் இருந்தாலும் யாக்கோபுக்கு யார் மனைவி என்பது கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருப்பார். இவர் ராகேலை விரும்பலாம், ஆனா கர்த்தர் லேயாலை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். பக்கத்து கூடாரத்தில் ஆகாரம் இருக்கலாம், லேயாலும் சாராலும் இருக்கலாம், ஆனா தேவ திட்டம் சாரால் மேல் இருக்கிறது. இல்ல அந்த அம்மா பிரமாணத்தின்படி எங்களுக்குள்ள வந்துடுச்சு, எங்க பாளையத்துக்குள்ள தான் இருக்குது அப்படின்னா இல்ல கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆவிக்குரிய சபையா இருந்துச்சு எல்லா பொண்ணும் எல்லா பையனுக்கும். இல்லவே இல்லை. பர்டிகுலரா ஈசாக்குக்கு ரெபேக்காலை கர்த்தர் டிசைட் பண்ணி வச்சிருப்பார். அவர்கள் வரும்போதுதான் இந்த கான்டாக்ட் வரும். தேவ எச்சரிப்பை பெருகக்கூடிய கான்டாக்ட். அவர்கள் ஒரே ஆவி உடையவர்களாக இருப்பார்கள். நிறைய